ஓகே, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இது அப்படி ஒரு பாஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. சாரி சொல்லிட்டுங்களா? எங்களுக்கு கல்யாணம் ஆகியே 2 வருஷம் தான் ஆச்சு. நாங்க ஒரு கப்பிள்ஸே கிடையாது. இதுக்கெல்லாம் ஒரு கப்பிள்ஸா தான் ஃபீட்பேக் வந்திருக்கு. நான் என்ன செஞ்சேன் அப்படின்றத விட தாரா என்னென்னலாம் செஞ்சேன். நான் ஒரு கதை சொல்லட்டுமா? நைட்டெல்லாம் தூக்கிட மாட்டேன். 4 மணி 5 மணி ஆனாலும் அப்படியே நடிட்டே இருப்பான். தூக்கு வச்சுட்டு தாலாட்டு பாடிட்டே இருக்கணும். எப்படி இல்லைன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னா கூட சொல்லுவேன். தாத்த வாட்டி ஊருக்கே தெரியும். கண்டிப்பா எனக்கு பிடிச்ச வாட்சோ இல்ல ஃபேன்சியா ஒரு போனோ அந்த மாதிரி ஏதோ இருக்கோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து ஓபன் பண்ணேன். வந்து சூடுகாய் ஜாக் இதுதான் முக்கியம். இதுல இருந்தா ஒரு ப்ளூ பர்ஸ் 1-2 லைன் அப்படியே சர்க் சர்க் சர்க்குன்னு குட்டி குட்டியா மட்டும் கட் பண்ணுவாரு. அது அங்கங்க போடலாம். எல்லார் சக்ஸஸ்க்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பா. ஏன் சக்ஸஸ்க்கு பின்னாடி இருக்கிறது என்னோட பொண்ணு தாரா. தாரா குட்டி போனி டெய்லு கியூட்டா கையில் மாட்டுக்கிட்டா நிலவோடு மார்னிங் வாக்கா கியா முய்யா டாக்கா சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஓடி போட்டா பேபி மம்மி நான் தானே பேபி டாடி நான் தானே எந்த உலகம் நீதானே எந்த இதயம் நீதானே ஏ ஹே 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 ஏ ஹே 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 கல்யாணத்துக்கு முன்னாடி நாளைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட எப்பவுமே காமன் செடி மாதிரி தான் இருக்கும். அண்ட் எப்போ சண்டை போட்டுக்கிட்டாலும் எங்களுக்கு சேர்றதுக்கு எதுவுமே இல்லை. பட் தாரா வந்ததுக்கு அப்புறம் பிரெக்னன்சி செக் பண்ணணும் அந்த மாதிரி டைம் இருக்கும்போது அவங்க வந்து ஹைதராபாத் போறாங்க அப்படின்னு வச்சு என்கேஜ்மெண்ட் எப்படி கிஃப்ட சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அவங்க ஏதோ என்கேஜ்மெண்ட் போட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்றேன்னு சொல்லிட்டேன் முன்னாடி. சோ அதையே நினைச்சு அவங்க ஓபன் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி போட்டோஸ் தானே போட்டோஸ் ஆக்சுவலி வாங்கி வச்சிருந்தேன் என்கேஜ்மெண்ட்க்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு அது கூடவே வச்சு போட்டோஸ் எடுத்து கேஷ்ல எடுத்து பார்த்துட்டே இருந்தாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கிரெடிட் கார்டு பாக்ஸ் உள்ள இருந்துச்சு. அந்த பாக்ஸ் நான் திடீர்னு ஓபன் பண்ணா உள்ள கார்டு தான் இருக்க போது. சரி பரவாயில்ல வைஃப் செலவுக்கு இன்னொரு கார்டு வேற கிஃப்ட் பண்ணிட்டா அப்படின்னுட்டு. பட் உள்ள பாத்தீங்கன்னா அந்த பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷனோட இது இருந்தது. ஸோ அதை பார்த்த உடனே திடீர்னு நான் ஆக்சுவலி இது ஏதோ ஒரு கிஃப்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட 10 ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் தான் அதை ஓப்பன் பண்ண உடனே அதை பார்த்த உடனே டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி என் ரூம்குள்ள ஓடி போயிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு ஒரே அழுது அப்படியே ஒரு போட்டோ அடிச்சாரு. அந்த டைம் பயங்கர அழகா ஃபேஸ் எல்லாம் ஒரு இதா இருந்துச்சு. ஆனா அது பார்க்கும்போது ஹாப்பியா தான் இருந்துச்சு. அந்த நிமிஷம் ரொம்ப என்னால விவரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. நிறைய பொறுப்புலையும் இருந்தது. இவரை சொன்னாரு அந்த பொண்ணு காலத்துல தான் இருக்கோம் நம்ம எங்க அம்மா தான் முடிவு நிக்கிறது நடக்கிறது தவறுகள் எல்லாமே எனக்கு எங்க அம்மா அப்பா தான் இருக்கு. ஏன்னா அவருடைய பிரிப்பு மொத்தமும் எங்க அம்மாவுடைய ஞாபகத்தை தான் எனக்கு கொண்டு வருது. தாரா என்னோட முதல் குழந்தை. அவருக்கு பெரியமா அம்மா மாதிரி எல்லாமே செய்யணும் ஆசைப்படுறேன் பொண்ணுக்கு. ஹாப்பி பர்த்டே தாரா. ஹாப்பி தாரா. ஐயோ படுத்துற ஐம்படி கசக்கற பெடலே உச்ச புரியே ஹோம்வொர்க் பண்ண தயங்குற கூட்ட சொன்ன நடுங்குற எச்சி பண்ணி ஊட்டி விடுற மை டியர் சி மை சேஞ்ச்டா மாறி விட நம்ம ரேஞ்ச்டா ஓகேலா லவ் யூலா குட்டி குட்டி தப்பு பண்ணி கத்துக்கலாம்.
ரொம்ப தேங்க்ஸ். சீரியஸா சொல்லணும்னா. ஏன்னா குழந்தை பிறந்த நாள்ல இருந்து the 1 year travel what she had is like very hectic one. சீரியஸா. பாப்பா நைட் எல்லாம் தூங்க மாட்டா. காலையில ஆனாலும் அவ தூங்குற டைம் மட்டும் தான் தூங்குவா. ஸோ என் ஒய்ஃபால தூக்கம் அந்த மாதிரி எதையுமே ஒழுங்கா பண்ண முடியல. தேங்க்ஸ் லாட். என்னைக்குமே என்கிட்ட அவ டிபெண்டா இருந்ததே இல்லை. பாப்பாவை முடிஞ்ச அளவுக்கு அவளால எவ்வளவு நல்லா பாத்துக்க முடியுமோ பாத்துருக்கா. வெறுப்பாவே மாட்டா. என் ஒய்ஃப் எவ்வளவுதான் பாப்பா லைக் என்னதான் பண்ணாலுமே ஸ்டில் தாரா தாரா தாரான்னு சொல்லிதான் உயிரை விடுவா. எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் அவ உலகம் நினைச்சாலும் அதுக்கு அடுத்தது தாரா வந்ததுல இருந்து தாரா மட்டும்தான் அவளோட உலகம். பயங்கரமா அழுக வந்துச்சு. உங்க ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அது நிஜமா வேற லெவல் ஃபீலிங்கா இருந்துச்சு. ஆக்சுவலி அவ என் தம்பி மாதிரி தான் இருக்கா. இருந்தாலும் அந்த டைம் தெரியாம நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் பொண்ணு இந்த மாதிரிதான். நமக்கே புரியும்ல நம்ம எவ்வளவு லவ் பண்றோன்றது அந்த மொமெண்ட் தான். அவ இவர மாதிரி இருக்கான்ற மொமெண்ட் தான் ரொம்ப ஹாப்பியஸ்டா இருந்துச்சு. கம்ப்ளீட்லி ரிலீஃப். எவ்வளவு அப்படியே பயங்கரமான ஒரு ப்ரெஷர். அந்த இடத்துலயே அப்படியே குட்டி போட்டு பூனை மாதிரி இங்க அங்க இங்க அங்கன்னு அந்த கண்ணாடியை பார்த்துட்டு எப்படா வெளில வருவாங்கன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். பட் அட் லாஸ்ட் அவங்க வெளில வரும்போது அந்த எல்லாம் வெயிட், அந்த எல்லாம் பெயின், அது எல்லாமே ரிலீஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ தட் வாஸ் வண்டர்ஃபுல். கிட்டத்தட்ட எல்லா அப்பாவும் ஒரே மாதிரி தான். ஓகேங்களா, நம்மளுக்கு என்ன கிடைக்கலையோ அது எல்லாமே நம்ம குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு பேசிக். நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது. ஸோ அதே மாதிரி தான் என்னோட ப்ரிப்பரேஷன்ஸ் போச்சு. நான் என்னென்னலாம் மிஸ் பண்ணேன், என்னென்னலாம் எனக்கு வேணும் அப்படின்றதுலாம் எதுவுமே என் பொண்ணுக்கு குறையா இருக்கக்கூடாது. ஸோ அது எல்லாமே நம்ம முதல்ல ப்ரிப்பேர். முடியலடா, ஆஃப் பண்ணிக்கலாம்.